என் கல்யாணத்தில் கேஷும் இல்லை, கலர் கொஞ்சம் இருந்தது, காஸ்ட் இல்லை. நான் ஒரு ஜாதி, அந்த அம்மா ஒரு ஜாதி. ஆனால் கிரைஸ்ட் இருந்தார். 48 வருஷம், 3 பொண்ணுங்க, 3 மருமக, 4 பேர பிள்ளைங்க, சூப்பராக இருக்கிறாங்க. என் கையை தட்ட மாட்டீங்களா? கலரா? அந்த அம்மா கொஞ்சம் கலரு, என்னை விட கொஞ்சம் கலரு. நான் அது முக்கியம் இல்லை, வண்ணங்கள் முக்கியம் அல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். நான் பார்த்து வண்ணங்களை பார்த்து எவன் கல்யாணம் பண்ணானோ எவனுமே நல்லாவே இல்லை. எண்ணங்களுக்காக பண்ண நல்லா இருக்கும், வண்ணங்களுக்காக பண்ண கதை கந்தல். ஆண்டவர் God never guide you in a wrong way. பட்டிமன்றம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த எலிசா எலியாவை பின்பற்றாதிருந்தால் அவன் யாரா இருந்திருப்பான்? என்னங்க சத்தமா? நாள் ஃபுல்லா எது பின்னால? எதுக்கு பின்னால? சரித்திரம் பேர் இருக்குமா? ஒரு தீர்க்கதரிசியா மாறி இருப்பானா? ஒரு ஊழியக்காரனா இருப்பானா? இன்னைக்கு அவனை பத்தி நான் பேசுவேனா? சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் ஒரு பேசும் நபராய் மாறுவேன். சத்தமா 3 சொல்லுங்க. I will be pronounced, I will be proved, I will be productive. சொல்லுங்க, நான் பேசும் பொருளாய் மாறுவேன். நான் மரித்தாலும் இந்த 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 மவுண்ட் சயன் சர்ச் என்னை பத்தி பேசும். நம்புறீங்களா? அண்ணன் செத்தான் தின்ன காலி, அடுத்து நான் பாஸ்டா வந்துடுவேன். நம்பர் 2 போடுங்க, கம்பானியன்ஸ். சொல்லுங்க, நம்பர் 1 கம்பானியன். இப்படி சொல்லலாமா? இந்த வார்த்தை படிங்க. இந்த வார்த்தை 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி. 6ஆம் வசனம் சேர்த்து சொல்லுங்க. 6ஆம் வசனம் யாரோ சத்தமா படிங்க பிரதர், மைக்கில் ப்ளீஸ். 6ஆம் வசனம், 6ஆம் வசனம். சொல்லுங்க, நான் ஆண்டவரை விடவே மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன். in ups and downs. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நானும் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். He says stay, he says I will come. சொல்லுங்க எல்லாரும். ஏமா சபைக்கு வரல? எங்க வீட்டுக்காரர் போவானான்னு சொன்னாரு. ஏமா சபைக்கு வரல? என் பையன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கேவலமா இல்லை? பையன் சொன்னானா, வீட்டுக்காரர் சொன்னாராம். வீட்டுக்காரை விட ஆண்டவர் பெரியவர். ஆனா இன்னொரு வீட்டுக்காரர் தருவான்னு சொல்ல மாட்டேன். அதே வீட்டுக்கார கர்த்தர் மாத்தி இதே இடத்துல அவர் பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். You follow him. சொல்லுங்க, follow me. வாழ்க்கை என்பது there are challenges. Every day is a new challenges. இப்படி சொன்னாலும் புரியும். பிரதர், நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. பட் he will take care. ஒன்று சொல்லி பாருங்க, ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம சூசைட் பண்ணியிருப்போம் என்னைக்கோ. இப்போதான் ஆமேன்னு சொல்றாரு அவரு. இது வரைக்கும் நோ மேன் சொன்னாரு, இப்போ கான்ட்ரவர்ஷியல், இப்போதான் வந்து ரியல் வர்ஷியல். சொல்லுங்க, இருவரும் இந்த வார்த்தைப்படியும் தம்பி தமிழ் போட மாட்டாரா? 6ஆம் வசனம், அப்படியே போனார்கள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அப்படியே போனார்கள். அவர் கூடுங்களேன், ஃபேஸ்புக் பார்க்குறாரு. அப்படியே போடுவான் தம்பி, அப்படியே போனார்கள். என் பின்னால் வாங்க, நில்லுங்க. நான் போயிட்டே இருக்கிறேன். இவர் என்ன கேட்பாரு? என்ன முதல் கேள்வி என்ன கேட்பாரு? என்னங்க எங்க போறீங்க கேட்பாரா? கேட்க மாட்டாரா? வரவே மாட்டேன்றார். பார்த்தீங்களா? ஒன்றுமே புரியல. அவர் வேறு உலகத்தில் இருந்து இப்போ தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நான் போயினே இருக்கிறேன். என் பின்னால் வந்துடுவீங்களா? போனால் கேட்க மாட்டீங்களா? எங்கே போகிறீங்கன்னு கேட்பீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்களா? எவ்வளோ காசு தருவீங்க கேட்பீங்களா? நான் சொல்கிறேன், ஒர்க் வித் மீ. என்ன சொல்லுவீங்க? என்னங்க ஒன்றுமே கேட்கல. ரைட். 3 பேருமே ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா? பைபிள் பார்க்குறீங்களா? சொல்லுங்க, இருவரும். அந்த வார்த்தை அப்படி ரொம்ப அழகான வார்த்தை. அப்படியே போனார்கள். கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்படியே போனார்கள்.
சத்தமா சொல்லுங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ரிசர்வேஷன். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஐயா முடிச்சிருவோம், பயப்படாதீங்க. உன்னை விட நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். சொல்லுங்க. அப்படியே போனார்கள். சத்தமா சத்தமா. நோ ரிசர்வேஷன், நோ எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? Why you became a Christian? Why you became a Christian? Mr. Emmanuel, why you became a Christian? No expectation. எதிர்பார்ப்பே இல்லை, நிபந்தனையே இல்லை. சூப்பர். அவருக்காக கை தட்டுவோம். 100 ஆண்டு காலம் வாழ்க. நீங்க சொல்றது உங்க மனைவி ஆமேன்னு சொன்னா ஓகே. இல்ல அவர் மனசாட்சி சொன்னாலே ஓகே. இந்த உலகத்திலேயே லஞ்சம் வாங்காத 2 மரணமும் மனசாட்சியும். அப்படி இருந்தா அம்மா கொடுத்துருப்பாங்க. எந்த அம்மா? புரியவே இல்லை அந்த அம்மாவுக்கு. அப்படிதான் சிவாஜி கொடுத்துருப்பார். லஞ்சம் வாங்காத 2 சொல்லுங்க எல்லாரும். மரணம், டெத் நெவர் கெட்ஸ் அ பிரைட். என்ன, ஒரு கோடி கொடுத்தா போயிடுமா? அது போஸ்ட் கார்டு போட்டு வராது. எப்போ வரும்னு தெரியாது, எப்படி வரும் தெரியாது, ஆனால் வரும். பயமுறுத்துற மாதிரி இதில் சொல்லுங்க. அப்படியே. நம்பர் 2, டூயர்ஸ். சொல்லுங்க. டூயர்ஸ். சாரி, ஸ்பெக்டேட்டர்ஸ். 7ஆம் வசனம். ஸ்பெக்டேட்டர்ஸ். 7ஆம் வசனம். எஸ், சத்தமா சொல்லுங்க. ஹலோ, இவங்க யார் தெரியுமா? இவங்க யாரு? இவங்க யாருன்னு சொன்னேன். அப்படியா? ஒழுங்கா படிக்கணும். தீர்க்கதரிசிகளின் அவங்க கிட்ட கூட ஆவி இருக்குது, அவங்ககிட்ட அந்நிய பாஷை இருக்குது. அவங்களும் இவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பேரு? யார் கூட இருக்கிறாங்க? பிஷப் ஐயா கூட. புரியவே மாட்டேங்குது. யார் கூட இருக்கிறாங்க? சில பேர் சொல்லிக்கிறாங்க, நான் அவரோட இருக்கிறேன், இவரோட இருக்கிறேன். செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஹலோ, ஐ மெட் ரெய்னார்ட் போங்கே, ஐ மெட் ஜாய்ஸ் மேயர், ஐ மெட் ஓரல் ராபர்ட்ஸ், எல்லாரோட ஐ மெட் கெனத் ஹேகின். ஆனால் யார் படமும் என் கூடவே இல்லை இப்போ. அவங்க யார்? அவங்க they are not ordinary people, they are prophets. சத்தமா சொல்லுங்க. ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, லாங் ஜம்ப் பண்ணுவாங்க, இது மாதிரி கூட கூட பேசுவாங்க. புரியவே இல்லை அவரு. ஆனால் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க கேட்டேன். ஒழுங்கா படிக்கணும் பிரதர். என்னங்க என்னங்க? they don't want the involvement, they don't have the enlightenment, they don't have the enrichment. சொல்லுங்க. enlightenment இல்ல, இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை. ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. ஐயா வந்தாருன்னா ஊழியக்காரர் கொடுத்து ஆட்கள் வராங்க, ஐயா வரலாம் எந்த ஊழியக்காரும் வர மாட்டேன்றான். புரியவே மாட்டேங்குது. எஸ் ஆர் நோ? ஐயா இருந்தாருன்னா சாட்சி சொல்றான், ஜெபம் பண்றான். ஐயா எல்லாம் ஜெபமே பண்ண மாட்டான். அப்ப யாருக்கா ஜெபம் பண்றான் இவன்? அவர்கள் இருவரும் 50 பேர் எப்படி பார்க்குறாங்க? தம்பி நீ போமா, முன்னாடி போய் நில்லு. அந்த பிரதர், நீங்க 2 பேர் போய் நில்லுங்க பிரதர். நீங்க எலியா எலிசா? அப்படி நில்லுங்க பிரதர். நீங்க எலியாவா? அவருக்கு ஒன்றுமே புரியல, பாவம் அவருக்கு. நீங்க எலிசா, அவர் தான் எலியா மறிக்கிறார். நீங்க முன்னாடி போங்க பிரதர். என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீங்க முன்னாடி போங்க. என்ன அப்படி அப்படி ரொம்ப போயிடாதீங்க, நீங்க பின்னாலே போங்க. நாங்கள் 50 பேர் நினச்சிங்க. அந்த ஆசையே இல்லை. எலியா போறாரு, கூட எலிசா போறாரு, பரலோகம் போறாரு, நம்மளும் போகலாமே. போவோமா ஊர்கோலம்? ஆனால் இப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்பெக்டேட்டர், தே வாட்ச். அவங்க தெரியுமா பாஸ்டர், அந்த லைட் எரியல, அந்த ஃபேன் ஓடலை, பாத்ரூமில் தண்ணி வரல, நான் அவர் பிளம்பராக வரு. தே ஆர் ஒன்லி ஸ்பெக்டேட்டர்ஸ். பார்ப்பாங்க. எப்படி எப்படி பார்த்தாங்களாம்? இவங்க யாரு? இவங்க யாருன்னு கேட்டேன். சத்தமா. தப்பா சொல்றீங்களே. தீர்க்கதரிசிகளின் they are also prophets. அவர் கையிலும் பைபிள் இருக்குது. வாய்த்த அந்நிய பாஷை பேசுவார். அப்படி போங்க பிரதர். ரொம்ப தூரம் போயிடாதீங்க. எப்படி இல்லைங்க, நீங்களும் இல்லைங்க பிரதர். நீங்கள் பரலாம் போறீங்க. இப்போ நல்லா இருக்குது, பிடிக்கலான்னு கேட்குறீங்களா? உங்களை வந்து அக்கினி மயமான குதிரை கொண்டு போகுது. சொல்லுங்க. அப்படியே அப்படியே ட்ரை பண்ணுங்க. ராஜாவின் பார்வையில் ராணியின் பக்கம். குதிரை மேலே போறார். இவர் சொல்றார் நான் கூட வரேன்றாரு. நான் 50 பேர் பார்க்குறேன். இவர் போறாரு,
எனக்கு அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லையே. Who I am I? நான் யாரு? I am not an ordinary person. I am a son of the prophets. நான் கூட ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் எனக்கு என்ன இல்லை? சத்தமா இப்போ நாங்கள் இவ்வளோ ஜீவனை விட்டு கத்துறோமே, எத்தனை பேர் கேட்குறீங்க? அறிவு இருக்கிறது ஆனால் உணர்வில்லை, அனுபவம் இருக்கிறது ஆனால் ஆற்றல் இல்லை. சொல்லுங்க, அறிவு இருக்கிறது. இவர் எலியான்னு தெரியுமா தெரியாதா? இவர் எலிசான்னு தெரியாம தெரியாதா? அவர் பின்னாடி இவர் போற என்ன லூஸ் ஆயிவரு? எனக்கு என்ன ஆசை வரணும்? ஒன்று சொல்றேன், உங்க ஐயா பிரசங்கம் பண்ணும்போது நினைங்க, நான் இப்படி வரணும். நான் இந்த அளவுக்கு மாறினது காரணம் பாஸ்டர் ஹென்றி ஜோசப். அதான் கல்யாணம் பண்ணிச்சார். சாம் கமலேசன் 72 அவங்க பிரசங்கம் கேட்டேன். அந்த பிரசங்கம் கேட்கும்போது ஒரு நாள் நினைச்சேன், நான் இவரை மாதிரியே வரணும்னு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் என் சபைக்கு வந்தார். அவர் சொன்னார், ஸ்டீஃபன் என்னிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அவருடைய 93வது பிறந்த நாளில் நான் தான் பிரசங்கியார். இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? அவருடைய 93வது பிறந்த நாளில் ஐ வாஸ் ஸ்பீக்கர். இதை விட எனக்கு வேறு புண்ணியம் தேவையே இல்லை. அதே ஆசை தான். 150 ரூபா தான். கல்யாணம் ஆன பிறகு பெரிய மனசாகி 270. என்ன பிரதர், அது கூட ஓகேவா? ஐயா 4 தம்பி தங்கச்சியா, ஒரு அம்மா அப்பா, ஒரு பொண்டாட்டி, ஒரு புள்ள. ரொம்ப கஷ்டம் பிரதர் அவற்றை வாழறது. நல்ல வேலை நம்ம கிட்ட வேலை செய்யல பிரதர். கர்த்தர் நல்லவர். நீங்க 150 ரூபா கொடுத்து என்ன சாவடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அம்பானி மாதிரி இருக்கிறீங்களே. ரைட் பிரதர், நீங்க எப்படி நில்லுங்க. போயிட்டே இருக்கிறாரு. ரதம் வருது, குதிரை வருது, அக்கினி வருது. இவனுக்கு ஒண்ணுமே வரல. புரியவே இல்லை. சொல்லுங்க மரமண்டை. சொல்லுங்க என்ன பார்த்து மரமண்டை. ஒரு 50 பேர் சொல்லுங்க. என்ன ஒரு 50 நினைச்சீங்க? வரி நிற்கிறீங்களா என் பின்னால? பரவாயில்லன்றாரு. அநியாயம் இல்லை. 50 பேர் என்ன சொல்றான்? என்னவோ போறாரு. எங்கே? எலிசா பக்கத்தில், 50 பேர் தூரத்தில். சத்தமா சொல்லுங்க, எலிசா பக்கத்தில். நீங்க சொல்லுங்க, எலிசா பக்கத்தில், 50 பேர் தூரத்தில். நீங்கள் எந்த கூட்டம் கேளுங்க அவரை. ரஜினிகாந்தா? ஆமீன். சொல்லுங்க. நம்பர் 3 டைம் ஆயிடுச்சு. நம்பர் 3 2 years. சொல்லுங்க 2 years. சொல்லுங்க எல்லாரும். படிங்களா? பாருங்க, அதெல்லாம் படிங்க. 8ஆம் வசனம். தேங்க்ஸ் பிரதர். ஹலோ, என்ன கவனிங்க எல்லாரும், கொஞ்சம் முடிச்சுடுவேன். கவனிங்க. இந்த சம்பவத்தை அவன் படித்ததில்லை, கேட்டதில்லை, பார்த்ததில்லை. There is no pre-information. தமிழ் புரியுதா? இந்த சம்பவத்தை கர்ச்சிப் சர்ச்சில் விட்டு வந்துட்டேன். கர்ச்சிப் ரைட். இது கீழே விழுந்துச்சு. இது கீழே விழுந்தது. ஆனால் முகம் தொட்சிப்பேன். அவர் என்ன பண்ணாரு? யோர்தான்ல போட்டாராம். ஈவன் மோசஸ் didn't do that. மோசே செய்யவில்லை, எலியா செய்யவில்லை, ஆனால் எலிசா செய்தார். எலியா செய்த அற்புதம் 7, எலிசா செய்த அற்புதம் 14. குருவை மிஞ்சின சீஷன். சொல்லுங்க எல்லாரும், எங்க பாஸ்போர்ட் நான் பெரிய ஆளா வரணும். நான் பிள்ளை சொல்லி கொடுத்துருக்கேன் பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய பெரிய ஆளா வரணும். சூப்பரா பிரசங்கம் பண்ணணும், சூப்பரா பிரசங்கம் பாடணும், சூப்பரா ஆக்ட் இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மைக்கேல் ராஜ் பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்களா? மைக்கேல் ராஜ், அந்த மைக்கேல் ராஜ் இல்லை, இந்த திண்டுக்கல் மைக்கேல் ராஜ். நீங்க மைக்கேல் ஜாக்சன் வச்சுக்கிறீங்களோ? பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். என்ன சொல்லுங்க? பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட. உங்க பேர் தெரியல எனக்கு. உங்க பேர் தெரியல தாசப்பா. உங்க பேர் ஜெரோமுடைய ஆசீர்வாதத்தை விட தாசின் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். தாசின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளை ஆசீர்வாதம் பெருசா இருக்கும்னு சொல்லிட்டுமா? ஜாக்சனை விட பெட்டி சூப்பர், பெட்டியை விட அந்த பையன் சூப்பர், ஜோஷுவா சூப்பர். அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்.
ஐ லைக் த ப்ரீச்சிங் ஆஃப் ஜாஸ்லைன். எங்கள் வீட்டில் இருந்தால் ஜாக்சன் அமெரிக்கா போச்சு. அவுட்ஸ்டாண்டிங். ஜோஷ்வா, நீ கூட சொன்ன அவனை பார்த்து, யூ ஆர் ஜஸ்ட் லைக் எ டிடி ஜேக்ஸ் அப்படின்னேன். நேரம் பொறுமையாக உட்காந்துருந்தான். சொல்லுங்க, பிதாக்கள் ஆசீர்வாதத்தை விட, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்ல, என்னை விட என் பையன் சூப்பராக வரணும், என் பையனை விட என் பேரன் சூப்பராக வரணும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, டூ இயர்ஸ் சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, ஒரு படிச்சிருந்தா கேட்டிருந்தா செய்யலாம், படிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, ஆனாலும் அவர் செய்யாத ஒன்றை நான் செய்வேன். தம்பி போடுங்க, 2 years. சத்தமா போடலையா? ஓ, இதில் வரலையே, அதில் வருதோ? சொல்லுங்க, 2 years சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. யார் சொல்லியும் செய்ய மாட்டேன், நானே செய்வேன். எல்லாம் இவரே சொல்லுவாரா? குடல் தண்ணி வரல, ஃபேன் ஓடல, லைட் எரியல, எதுக்காக நீங்கள் வரீங்க? சொல்லுங்க, 2 years. இன்னும் இருக்கிறாங்க சபையில், ஆல்வேஸ் மாக்கர்ஸ், தே கிரிட்டிசைஸ் ஆல்வேஸ். பிரசங்கத்தை குறை சொல்லுவாங்க, பாட்டை குறை சொல்லுவாங்க, பாஸ்டை குறை சொல்லுவாங்க, பாஸ்டர் அம்மாவை குறை சொல்லுவாங்க. அவங்க ஊழியமே குறை சொல்கிற ஊழியம்தான். என்னடி பார்க்குறீங்க? ரொம்ப பேசுனா அறுக்கிறோன்னு சொல்லிடுவீங்க, கொஞ்சமாக பேசுனா சரக்கு இல்லைன்றீங்க, சத்தமாக பேசுனா பாஸ்டர் அம்மாட்ட சண்டைன்றீங்க, அமைதியாக பேசுனா பாஸ்டர் அடக்கி வாசிக்கிறாருன்றீங்க, பணத்தை பற்றி பேசுனா பணப்பெய்ன்றீங்க, பேசலாம் எங்கேருந்தோ வருதுன்றீங்க, பாவத்தை பற்றி பேசுனா அனுபவம் பேசுதுன்றீங்க, பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. என்னட்டு பார்க்குறீங்க? நல்ல சட்டை போட்டால், டேய் நம்ம காணிக் காசு பேசிட்டு பாடுறா, இதெல்லாம் நம்ம காணிக் காசு தான்டா, தேவையா பாஸ்டுக்கு இத்தனை வண்டி இது வாங்கி கொடுத்தா மாதிரி. கொஞ்சம் கசங்க சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றீங்க. அம்மா ஜன்னல்லாம் ஜன்னலோடு வரக்கூடாது, ஜன்னல்லாம் மூடிட்டு வரணும்னா நாங்கள் வேறு மாதிரி இருந்துறீங்க. புரியவே மாட்டேங்குது. ஐயா புரிஞ்சுதா? ஜன்னல் ஜன்னல், கதவு, கொலுசு, சதக் சதக், ஜலக் ஜலக். சொல்லுங்க, அப்படியே போனார்கள். சொல்லுங்க, நாங்கள் சபையில் பார்வையாளர் அல்ல, பங்கு, அதாவது தூரத்தில் இருக்கிறவங்க அல்ல. சொல்லுங்க, செயல்படுகிறவர்கள். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்கள முன்னால் கொண்டு வரவங்க. அத்தவரை செய்வீங்களா? பின்னால் உட்காந்துக்கிற அந்த அம்மாவை கையை பிடிச்சி, அம்மா ப்ளீஸ் முன்னால் உட்காருமா, பின்னால் இருந்தால் தூக்கிடுவோமா, பின்னால் இருந்தால் பின்னாலே போயிடுவோமா. என்ன பார்க்குறீங்க? கடைசியில் ஒருத்தர் மார்க்கர்ஸ், அதாவது 25 கடைசி வார்த்தை, 25 கடைசி வார்த்தை. தத்துவமா படிக்கிறீங்க? 25 கடைசி வார்த்தை. சாரியா நினைக்கணும், பார்வை குறைவு. 23 சொல்லுங்க. இருவரும் சொல்லுங்க, அவர்கள் அவரை நிந்தித்தார்கள். தம்பி மார்க்கர்ஸ் போட, மார்க்கர்ஸ் நிந்தித்தார்கள். சத்தமா ஐயா, நான் ஊழியம் பண்ணல, ஊழியம் பண்றவனையும் ஊழியம் பண்ண விடல. என்ன சொல்றான் அவனை? இன்னைக்கு உங்க பாட்டு நல்லாவே இல்லை பாபு, சும்மா சொல்றேன், உங்க சங்கீதம் நல்லாவே இல்லை இன்னைக்கு. அடுத்த நாள் என்கிட்ட எனக்கு என்னை பார்த்தது பிடிக்காது. இவங்கெல்லாம் எப்பவுமே குறை சொல்றவங்க, அதுக்குன்னே சபைக்கு வராங்க. புரியுதா? இங்க பொம்பளை பிள்ளைகள், நீ நல்லாவே பாடலமா, நீ அவனை பாட சொல்லி இதோட கேவலமா பாடுவான். தானும் செய்ய மாட்டான், செய்யறவனையும். ஒன்று சொல்றேன், அடுத்தவர்களை பாராட்டுங்கள், நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். பாபு சொல்லுங்க, உங்க சங்கீதம் சூப்பர் சொல்லுங்க. எக்ஸ்ட்ராவை 2 துண்டு போடுங்க. நீ யாரும் நடத்துறாங்க? யாரும் நடத்துறவங்க யாருக்கு யாரை நடத்துறான்னு கேட்டேன். வாங்க தம்பி, பார்த்தாலே சூப்பராக இருக்கிறீங்க. அப்பா அடுத்த ஜான் ஜெபராஜ் மாதிரி இருக்கிறீங்க. சூப்பர். நிலைமை நல்லா நடத்துவார். ரைட். இது முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு பாடுங்க. பாஸ்டர் கேட்டுங்க, 1:30 மணிலாம் முடிச்சிடணும்னு சொல்லிக்கிறார். சொல்லுங்க, அடுத்தவங்க என்னது அவர்கிட்ட கொடுத்துருங்க.
சொல்லுங்க மாக்கர்ஸ். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஊழியம் பண்ணல, எலியாவுக்கு பின்னாலையும் போல, சபைக்கு பயனும் கிடையாது. இவங்க வேலையே என்னதான்? இந்த வசனத்தை, அந்த வார்த்தை படிங்க. அவர்களை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒன்று சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சிடுறேன். உடனே சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. காட்டில் இருந்து 2 கரடி வந்து 50 பேரையும் பீஸ் ஆகிடுச்சு. 50 பேர் 2 கரடியை டேக்கிள் பண்ண முடியாதா? 50 பேர் ரெண்டு ஃபேஸ் பண்ண முடியாதான்னு கேட்டேன். உங்க கண்டுபிடிப்பா? 50 பேருங்க. இது புரிஞ்சிச்சா இப்போ? அப்போ வேற்றுமையில் ஒற்றுமையா இருந்திருக்கிறார்கள். தமிழ் புரியுதா? வேற்றுமையில் 50 பேர் இருக்கிறாங்க. ஒரு கல்லை எடுத்தா, ஒரு கம்பை எடுத்தா என்ன இருக்கும்? இன்னும் சொல்லட்டுமா? காட்டில் இருக்கிற மிருகம் வீட்டுக்குள்ள வராது. when see the people it will afraid. ஒரு மிருகம் மக்கள் நடமாட இடத்துக்கு வராது. காட்டில் இருக்கிற மிருகம் நடமாட்ட இருக்க மக்களை பார்த்தாலே வராது. ஆனா ஆண்டு நினைச்சாருன்னா, நல்ல கவனிங்க, உங்க வீட்டுக்குள்ளே போய் அனுப்புவார், பிசாசு அனுப்புவார், எல்லாரும் அனுப்புவார், மந்திரவாதி கூட அனுப்புவார். வந்தது சென்னை பாஷையில் வந்தது வேலையை முடிச்சிருச்சு, ஓடி போயிடுச்சு. சொல்லுங்க வரும் குவைட், அதாவது ரொம்ப சீக்கிரம் வரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், அது பாட்டு வேலைக்கு போயிடும். ஃபேர் லெவல் என்ன ஆச்சு? பேஸ்ட் என்ன ஆச்சு? ஃபேஷியல் என்ன ஆச்சு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஐலேஷ் என்ன ஆச்சு? லிப்ஸ்டிக் என்ன ஆச்சு? புரியவே மாட்டாது. வந்தது வேலையை முடிச்சிச்சு, போயிடுச்சு. இவங்க மட்டும் எலியா கூட போயிருந்தாங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு. சொல்லுங்க, என் பாதுகாப்பே ஆண்டவர் தான், என் பாதுகாப்பே சபை தான், என் பாதுகாப்பே ஊழியம்தான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே? ஐயா என்னோட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கிறார். ஐயா ஐ ட்ராவல் போன மாசத்துல 13 times போனேன். சின்ன குட்டி விமானங்கள். அந்த ஏர் ஹோஸ்டஸ் மல்லாந்து விழுந்துச்சு. பண்ண ஏர் ஹோஸ்டஸ் மல்லாந்து விழுந்துருச்சு. புரியுதுல? அது எக்ஸ்பர்ட் தானே, அது பேலன்ஸ் பண்ணும். அது அந்த ட்ரிங்க்ஸ் இதோட கீழே விழுந்துச்சு. இப்படி பல அனுபவங்கள். 32,000 அடி 10,000 அடி. ஆனால் தேவன் கூடவே இருந்தார். என்ன தெரியுமா? இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதனால நம்மளை விட்டு வச்சுக்கிறார். வேலை முடிஞ்சதுன்னா வான்னு சொல்லிடுவார். எல்லாம் எழுந்திருந்து, சின்ன கேள்வி, 4 போடுறீங்களா? 4 நான் ஒரு 3 வார்த்தை போட்டிருக்கிறேன், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க, do not live in the past. கொஞ்சம் பாருங்களேன். கடந்த காலத்தை சார்ந்து வாழாதிருங்கள். சொல்லுங்க எல்லாரும். பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பாஸ்டர் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் என்னை விட. Do not live on the past, do not live for the past. பாபு சொல்லுவாரா? ஐயா சொல்லுவார், என்னோட சூப்பரா டிரான்ஸ்லேட் பண்ணுவார். Do not live in the past. கடந்த காலத்திலேயே வாழாதீங்க. Do not live in the past. கடந்த கால வாழ்க்கையில் வாழாதீர்கள். Do not live on the past. கடந்த காலத்தை நம்பி வாழாதீர்கள். Do not live for the past. அது மட்டுமல்ல, கடந்த காலத்துக்காக வாழாதீர்கள். புரியுது? சத்தமா சொல்லுங்க. நான் பேய் ஓட்டினேன், பிசாசு ஓட்டினேன், இப்போ என்ன பேய் ஓட்டுது? என்ன சொல்லுங்க? நம்பர் 1 யாரு? நம்பர் 1 இப்போ பண்ண பிரசங்கத்தில் எமானுவேல் கம்பானியன். பாச கைப்பிடிச்சு சொல்லுங்க. பாச கைப்பிடிச்சு, ஐ எம் ஒரு கம்பானியன். எரிகோக்கு போனா கூட வருவேன். உஷா பெஸ்ட் கம்பெனி. எரிகோக்கு சொல்லுங்க. இருங்க உஷா பேர். ஹலோ இருங்க பிரதர்னே. எரிகோக்கு போனாலும் வருவேன், யோதானுக்கு போனாலும் வருவேன், ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வருவேன். வேற விளம்பரமே தேவையில்லை, விளம்பரமே தேவையில்லை. அதனால தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. கரடிக்குள்ள பீறி போட்டிருக்கோம். 2வது, வருவார்கள் போவார்கள். எப்படிங்க? நோவாவின் பழையிலே காகம் வரும், அங்க பணத்தை சாப்பிடும், இங்க தோத்துரும் சொல்லும். அதுக்கு பணமும் வேணும், நோவாவும் வேணும். சொல்லுங்க, எங்களுக்கு நோவா மட்டும் போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, அவரப்பா சொல்லுங்க, அவரப்பா சொல்லுங்கயா.
பணம் வேணாயா, நீங்க தான் ஏன் வேணும்? பணம் ஜாஸ்தி இருக்கு, அதனால வாங்கணும். மூணாவது, ஒண்ணுமே சொல்ல வேணாம். நான் ஏன் பாஸ் சொன்னேன், அவர் இல்லாத பல நேரங்களில் நான் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்படி சொன்னேன் காலையில், ஐயா நான் பேசுகிறேன், எங்கேயாவது கிளை சபைக்கு போங்கயான்னு. இல்லை நான் இருக்கிறேன்னாரு. எனக்கு கொஞ்சம் நர்வஸ் தான். இல்லைன்னா நான் சுதந்திரமாக பேசுவேன். இப்போ ரொம்ப சென்சார் பண்ணி பேச வேண்டியதாகுது. ஆனால் அவர் இல்லைன்னா கூட சூப்பராக நடக்குது சபை. இப்போ நான் விட்டு வந்தேன், என்ன நடக்குதோன்னு தெரியல. இன்னைக்கு ஃபோன் பண்ண தான் தெரியும் அவன் என்ன பண்ணானேன்னு. அவருக்கு அந்த கிருபை, எனக்கு இந்த கிருபை. அவர் வாங்கி வந்த வரம் வேறு, நான் வாங்கி வந்த வரம் வேறு. ஒரு மாதம் அமெரிக்கா போன ஒரு பாஸ்டர் சபையை காலி ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் ஆகிட்டாரு, பில்லர் கேட்டர் பில்லர் ஆகிட்டாரு. ஐயா வருஷமாக போறாரு, சபை அப்படியே இருக்குது. கை தட்டலாமே சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க. அவரை பார்த்துக்கிறீங்களா, சபையை பார்த்துக்கிறீங்களா? காணிக்கையும் பார்த்துப்பீங்க. எதினால் இது எதினால் நீங்க ஒருத்தர் 1000 பேருக்கு சமம், அவர் ஒருத்தர் 1000 பேருக்கு சமம். அடுத்த அசோசியேட் பாஸ்டர், அடுத்த பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவரை அசிஸ்டன்ட் பாஸ்டர் பாஸ்டராகவே எல்லாரும். மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். ஆமென். என்ன சொல்லுவாங்க? எது பண்ணாலும், நல்லா பண்ணாலும் என்ன சொல்லுவாங்க? நீ மோடி கோட்டு போட்டாலும் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நீ பியூன் கோட்டு போட்டாலும் உனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. யூ பி ஆஸ் யூ லைக். சொல்லுங்க, யாருக்காகவும் எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் நானாகவே இருப்பேன். ஐ ஃபாலோ எலியா. திரும்ப சொல்றேன், எலியாவை மட்டும் அவன் ஃபாலோ பண்ணலன்னா கடைசி வரைக்கும் யாரு? மாட்டுக்கார வேலன். புரியவே இல்லை. இன்னைக்கு யார் தெரியுமா? அவர் 14 அற்புதங்களை செய்கிறவர்.